உலகமே இனி அமெரிக்கா காலடியிலா? வெனிசுலா பெட்ரோல் யாருக்கு சொந்தம்? சவுதி அரேபியாவையே மிஞ்சுற அளவுக்கு எண்ணெய் வளம் கொண்ட நாட்டை ட்ரம்ப் அதிரடியா கைப்பற்றிட்டாரு. ஆனா அங்கதான் ரஷ்யா ஒரு பெரிய செக்கு வச்சிருக்கு. உலகத்திலேயே அதிக கச்சா எண்ணெய் இருக்கிற நாடு வெனிசுலா. ஆனா அங்க சாப்பாட்டுக்கே வழியில்ல. 303 பில்லியன் பீப்பாய் எண்ணெய் சும்மா பூமிக்குள்ள கிடக்குது. திடீர்னு களத்துல இறங்கின ட்ரம்ப் வெனிசுலா அதிபர் மதுராவை அதிரடியா தூக்கிட்டு இனி இந்த எண்ணெய் எங்க கட்டுப்பாட்டுலன்னு ஒரு கையெழுத்து போட்டாரு. ஆனா ரஷ்யாவோட ரோஸ் ஜருபெஜ்நெஃப்ட் நிறுவனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஏற்கனவே அங்க இருக்கிற சொத்தெல்லாம் எங்களுது, அமெரிக்கா உள்ள வரக்கூடாதுன்னு போர்க்குடி தூக்கியிருக்காங்க. நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை குறையுமா இல்ல உலகப் போர் வருமாங்கிறது இந்த ஒரு முடிவுல தான் இருக்கு. சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அட்டை கத்தி மாதிரி ஆயிடுச்சு இந்த நிலைமை. இனி அமெரிக்க டாலர் மதிப்பு எகற போகுது, அவங்க கடன் எல்லாம் பாதியா குறைய போகுது. அமெரிக்கா இப்படி மத்த நாட்டு எண்ணெயை கைப்பற்றுறது சரியா? உங்க கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற அதிரடி செய்திகளுக்கு தமிழ் ட்ரெண்ட் சென்டர்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.